வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி ஆனாலே ஊருக்கு போனதுதான் எனக்கு தோணுமே. அங்க ஏதாவது செடிக்கு தண்ணி ஊட்டுறது, ஃபர்டிலைசர் போடுறது, ஏதாவது வேலை, இந்த மாதிரி சீ ஃபுட் போய் வாங்குறது, இந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த வெள்ளிக்கிழமை ஆனாலே நான் கிளம்பிடுவேன். அந்த பல்லாவரம் சந்தை மிஸ் ஆயிடுது. இந்த பல்லாவரம் சந்தையில வாங்குற விதைகள் தான் தரமா இருக்கு, முளைக்குது. சரி, அதிக மழை சென்னையில இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சுக்கிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு போயிட்டு இந்த வெள்ளிக்கிழமை அந்த கொத்தமல்லி விதைகளை வாங்கிடணும்னு எனக்கு எண்ணம். அதனால ஒரே மழைங்க, பயங்கர மழை, செம மழை பெஞ்சுது. ரோடெல்லாம் ஒரே மண். இந்த ஓஎம்ஆர் எல்லாம் வெட்டி போட்டு இந்த மெட்ரோ ரயில்வேக்காக கச நச நசன்னு ஒரே சேறு சகதி, காலு கையெல்லாம் தரைச்சி. அதுவும் டூ வீலர்ல போறோமா, மழையில இந்த டூ வீலர் என்ன ஆகுது, அப்பப்போ ஆஃப் ஆயிடுது. பிரதர் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, அவங்கள ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, இவங்கள ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாற்றுகளை எடுக்க வரங்க பாருங்க, இந்த நாற்றுகள் இருக்கு பார்த்தீங்களா, பக்கெட்ல வந்து மழை தண்ணி தேங்கி நிற்கிது. என் பொண்ணுகிட்ட சொன்னேன், இது வந்து நான் சந்தையில வாங்கினேன், போய் மழை தண்ணி எதாவது பக்கெட்ல தேங்கி நிற்கும், அதில் வச்சுட்டோன்னா அந்த நாற்றுகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுவும் வந்து வச்சுட்டு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வண்டி கார் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு 200 அப் அண்ட் டவுன் 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஊருக்கு போயிட்டு நான் தனியாகவே வந்துடுவேன், யாருமே எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த ஸ்கூட்டி ஒன்று நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது எனக்கு சென்டர் ஸ்டாண்டே இது வரைக்கும் போட தெரியாது. நான் 8 வருஷமா ஓட்டுறேன், முயற்சி பண்ணால் போடலாம். அதே மாதிரி கிக் ஸ்டார்ட்டே எனக்கு பண்ண தெரியாது. கிக் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கிக் ஸ்டார்ட்டே வராது. ஸோ இது இப்போ 4 இடத்துல நின்று போச்சு. அப்புறமா அண்ணா ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, நான் ஆட்டோக்காரரை கூப்பிட்றது, அவங்கள கூப்பிட்றது, இவங்களை கூப்பிட்றதுன்னு போயிட்டு பல்லாவரம் சந்தை போனால் விதை ஸ்டாலே இல்லைங்க. விதை வந்து நாளே அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, மழை பெய்யுது, எப்படி விதை ஸ்டால் இருக்கும். சரி, அப்புறமா என்ன பண்றது, 4 பேரை விசாரிச்சேன் இந்த செடிகள் விற்கிறவங்க கிட்ட. அவங்க வந்து சொன்னாங்க, ஒருத்தர் மூடி போட்டு வச்சிருக்கிறாரு, போய் கேளுங்க, மஞ்சள் கலர் தார்பாய் போட்டு. சரி, அப்புறம் மஞ்சள் கலர் தார்பாயை நோக்கி போனோம். அவர் ஏதோ சுமாரான ஒரு கொத்தமல்லி விதையும், கொடி அவரை இருக்கு பார்த்தீங்களா, கொடி அவரை, அது வந்து பச்சை கலர். நான் இதனால் வரைக்கும் செடி அவரை வளர்ப்பேன். ஏன் அப்படின்னா அந்த செடி அவரைக்காய் வந்து அஸ்வினி பூச்சி, நிறைய அவரைக்காவே அஸ்வினி பூச்சி வரும். கொடியில எல்லாம் இருந்ததுன்னா தலை மேல போக, நடந்து போகும்போது கொட்டும், கண்ணுல கொட்டும், தலை அரிக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால வந்து நான் செடி அவரை வளர்ப்பேன். கீழே அதை காலி பண்ணிடலாம்ல. சரி, இந்த தடவை ஒரு வித்தியாசமா ஒரு கொடி அவரை தான் வாங்கி வளர்ப்போமே, நிறைய அவரைக்காய் வந்தா நிறைய பேருக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விதைகள் வாங்கினேன். அப்புறம் இது பாருங்க, மேரி கோல்டு செண்டு சாமந்தியா, இது செண்டா பூக்கக்கூடியது. ஆனா இதுக்கு முன்னாடி 2 வருஷமா பல்லாவரம் சந்தையில இந்த மாதிரி நாற்றுகளை வாங்கிட்டு வந்து பிரெஞ்சு மேரி கோல்டு கொடுத்துட்டாங்க, செண்டா பூக்குல பிரெஞ்சு. அப்புறமா அந்த பக்கமே நான் அந்த நாற்றுகள் ஏமாந்து போறமேன்னு வாங்கல. இது வந்து 40 ரூபாயாம். பாருங்க, 40 ரூபா. இதை பாருங்க, இது வந்து மிளகான் நாத்து, இது 40 ரூபா.